தண்ணீரை தெளிப்பது என்பது ஒரு புதிய நடைமுறையாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த மாநாடு நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்தப் போகின்ற மாநாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சிலவற்றை வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் மாநாடு ஏற்பாடு நடந்த பொழுதே குழாய் மூலமாக மாநாட்டில் அமரக்கூடிய இடங்களிலேயே தண்ணீர் வழங்குவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதுவே பாராட்டக்கூடிய வகையிலே அமைந்த நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு மாநாட்டிலே ட்ரோன் மூலமாக மெடிக்கல் ஆம்புலன்ஸ் சேவை என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே கூட்டத்தில் யாரேனும் மயக்கமடைந்தால் அவர்களுக்கு மருத்துவ உபகரணம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது புதிய முயற்சியாக மாநாட்டில் பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரோன் மூலமாக தண்ணீரை ஏந்தி சென்று பெரும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 102 டிகிரி பாரன்ஹீட்டை வெயில் தாண்டி விட்டது. அந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். மாநாட்டினுடைய மேடைக்கு பின்பாக மட்டும்தான் சற்று பச்சை பசேல் என்று மரங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் தென்படும். சாலை ஓரப்பகுதி முழுவதுமாக இங்கிருந்து காரியாப்பட்டி அருப்புக்கோட்டை வரை இருக்கக்கூடிய சாலை பகுதியிலே பெரிய அளவில் மரங்கள் இருக்காது, வெட்ட வெளியாக காணப்படும். மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பகுதி ஏறக்குறைய 550 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதி. ஒரு மரம் கூட கிடையாது. எனவே வெயிலுக்கு வழி இல்லாமல் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலேனும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உதவியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ட்ரோன் மூலமாக தண்ணீர் தெளிக்கப்படுகின்றது. இந்த ட்ரோன் வாயிலாக தண்ணீர் தெளிக்கக்கூடிய முயற்சி என்பது ஒரு புது வகையான முயற்சியாக தமிழக அரசியல் மாநாடுகளில் பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக பல்வேறு கட்சிகள் மதுரை உள்ளிட்ட இடங்களில் மாநாடு நடத்தியிருந்தாலும் ட்ரோன் மூலமாக மருத்துவ சேவையினை வழங்குவது, ட்ரோன் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் எல்லாம் புதிதாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழக வெற்றி கழகத்தினர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். பிற்பகலுக்கு பிறகுதான் மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும், அனுமதிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இன்று அதிகாலையிலேயே ஏராளமானோர் குவிந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக மாநாட்டினுடைய மேடைக்கு முன்பாகவும் விஜய் நடந்து செல்லக்கூடிய அந்த ராம்ப் வால் பகுதியிலும் ஏராளமானோர் காத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில்தான் ட்ரோன் மூலமாக தண்ணீர் பீச்சி அடித்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலேனும் உதவியை செய்வதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த தரை விரிப்புகளை கிழித்து எடுத்து சென்று அதன் மூலமாக கூடாரம் அமைத்து ஏராளமானோர் உள்ளே தங்கியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. ட்ரோன் வாயிலாக தண்ணீரை தெளிக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.